ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் மெயின் டோரை வச்சு இந்த 4 BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. 2 கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங், பெரிய லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், தனி ஸ்டோர் ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 3 பெட்ரூம், எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம், தனியாக லான்ச், ஸ்டடி ஏரியா, ஃப்ரண்ட்டில் எல் செப்படில் பால்கனின்னு வீட்டை அழகாக பிளான் பண்ணி ஃபர்னிஷிங் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான 4 BHK டூப்ளக்ஸ் டைப் செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.1 சென்ட், அதாவது 1350 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க் கொடுத்து அதுக்கு பர்பிள், கிரே அண்ட் ப்ரௌன் கலரில் பிளான் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸோட எலிவேஷனை அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 19x16. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் 2 காரை கூட நிப்பாட்டிக்கலாம். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 10x3, இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 17x16. தரைக்கு பூராமே 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது பூஜா ரூம். நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. சைஸ் 4x4. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் அண்ட் டைனிங் ஸ்பேஸ் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 16x8. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பிவிசியில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. கிச்சனில் இருந்துக்கிட்டே கேட்டில் யார் வர்றாங்க போகிறாங்கங்கிறது பார்க்கறதுக்கு வசதியாக லெஃப்ட் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக 3 பக்கமும் விண்டோ, அது போக டைனிங் ஸ்பேஸில் ஒரு விண்டோன்னு மொத்தம் 4 விண்டோ கொடுத்துருக்கிறதுனால கிச்சன் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது. இது டைனிங் ஸ்பேஸ். ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா தனியாக ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4x4. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் அண்டு யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க.
இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 8 அடி சைஸில் லாபி. இது ஸ்டடி ரூம், சைஸ் 8க்கு 4. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம், சைஸ் 16க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8க்கு 5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 16க்கு 8. ஸ்டோரேஜ்க்காக எல்லா பெட்ரூம்லேயும் மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வால் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8க்கு 5. அடுத்து லாபியில் இருந்து ஃபோர்த் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 16க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 8க்கு 4.5. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. இதை எல் ஷேப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏவியேஷன் டிசைனுக்காக இந்த ஃப்ரண்ட் வாலுக்கு போகாமல் ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 80 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.